Cine Ulagam in the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. Pisipillada Sunland Sunflower Oil. Presented by Marutham Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி. New Gen Fashion Jewelry. Cine Ulagam in the greatest of all time celebrity show. Title sponsor Sunland Pisipillada Sunland Sunflower Oil. Presented by Marutham Group's 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global, #1 hair restoration clinic in India. Powered by Yasco Skirts and Trousers. And Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி. அண்ணா படம் எப்படி இருந்தது? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதான் அந்த மக்களோட மக்களாக உட்காந்து பார்க்கும்போது இன்னும் ஆசை விஜய் சார் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆஸ் அ ஃபேனாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஜெயராம் சார் அண்ட் விஜய் சார் அந்த காம்போ துப்பாக்கிக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எப்படி இருந்தது இந்த படத்தில்? ஆமாம், நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி அப்பா போர்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க காம்போ சொல்லவே தேவையில்லை. அண்ட் எல்லாருமே பிரசாந்த் சார், பிரபுதேவா மாஸ்டர், அந்த ஹோல் டீம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இந்த லெங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஒரு மேட்டராக சொல்லியிருக்காங்க. இந்த லெங்த்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? எனக்கு என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, ஆமாம், ஓகே, சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மோஸ்ட் பாசிட்டிவ் திங் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் சார் தான். விஜய் சார் தான், டெஃபினட்டாக விஜய் சார் தான். அண்ட் வெங்கட் பிரபு சார் மேட் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். முழுக்க முழுக்க விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ இன் ஜென்ரல் சினிமா ஃபேன்ஸ்க்கு எல்லாமே தியேட்டர் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்னா நீங்கள் என்ன வைப்பீங்க? இன்னும் நிறைய படங்கள் நடிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆஸ் அ ஃபேனாக. ஓகே, கோட் படம் எப்படி இருந்தது? சிம்பிள் பிளாக் பஸ்டர் படம், பெரிய பெரிய படம். வெங்கட் பிரபு சாருக்கு மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய பேர் வர போகிற படம், பிளாக் பஸ்டர் படம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் இந்த படத்தில் அப்படின்னா என்ன விஷயம்? நம்ம விஜய் சாரோட படம் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே இந்த இன்னொரு ரோல் இந்த டிஏஜிங் பண்ணாங்கல்ல, அதை தான் எல்லோரும் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சாரோட அந்த மெச்சூர்டான ஆக்டிங். அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததில்ல. அந்த டிஏஜிங் கேரக்டர் கூட ஸ்பாய்லர் ஆகிடும் சொன்னால், நம்ம அழகிய தமிழ் மகளில் ஏற்கனவே அந்த டச்சு பார்த்ததால இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு மெச்சூர்டாக ஒரு அப்பாவாக, ஒரு 21 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காருல்ல, அந்த விஜய் சாரை இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் வராதான்னு கேட்குற அளவுக்கு வேறு லெவல் பண்ணியிருக்காரு. கேமியோ அந்த ரெஃபரன்ஸ் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது? இல்லை, அது எல்லாமே நான் ஆடியன்ஸுக்கு கேட்குறது எதையுமே சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததால நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஹையை வந்து ஆடியன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் டு கேமராமேன், அந்த டபுள் ஆக்ஷன். ஆமாம், அந்த 2 ரோல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்டு சிஜி டீம் டெக்னிக்கலாக எப்படி அதெல்லாம் பண்ணாங்க தெரியல. ஏன்னா இவ்வளோ மூமெண்ட் இருக்க படத்தில் எதுவுமே ஸ்டெடி பிளாக் இல்லை, எல்லாமே ஆக்ஷன் மூமெண்ட்லேயே இருக்குது. அவங்க சிஜி பண்ண டீமுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். அண்டு யுவன் சங்கர் ராஜா சார் கலக்கிட்டார். அவர் நிறைய பாட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படி இப்படின்னு சொன்னாலும் படத்தில் மிரட்டி விட்டார். அண்டு ஃபைனலி வெங்கட் பிரபு சார், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு நன்றி வெங்கட் பிரபு சார். மறுபடியும் இன்னொரு படம் இதே மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். எப்படி இருந்தது நம்ம தலை? அந்த வைப் எப்போ மாட்டிக்குதே, ஆடி வேர்த்துருச்சு போல. எஸ், உள்ள கடைசியில் ஒருத்தர் கத்திட்டு இருந்தான்ல, அதெல்லாம் தான். அப்படியா? இல்லை, தியேட்டர்ல நிறைய பேர் கத்துனாங்க. எஸ், எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு. தயவுசெய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. வரது என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நல்லா இருந்துச்சு. கோட் இல்லை, நம்ம எதையாவது நீங்க திருப்தியா? இன்னைக்கு கொடுத்த தம் பிரியாணி எப்படி இருந்தது? உள்ள சமைச்சது நல்லா சமைச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததா? யாருமே தயவுசெய்து யாரோடைய ரிவ்யூ பார்க்காதீங்க ப்ளீஸ். உள்ள சர்ப்ரைஸ் சின்ன சின்னதாக அங்கங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்களாவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா. ஆஹா, ஸோ எல்லாரும் நீங்க எல்லாம் பொதுவாகவே சொல்லிடுங்க, எப்படி இருந்தது கோட் பிரியாணி? உள்ள உங்களுக்கு ஒரு படையறியா போட்டிருந்தாரு. என்ன நினைச்சிட்டு வந்தோமோ அதை இன்டூ 5 ஸ்கொயர், இந்த மேக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க இன்டூ ஸ்கொயரா, எல்லாமே போட்டு கணக்கு வேற வராதே. பயங்கரமா இருந்துச்சு. லென்த்தா போன ஃபீலே இல்ல ஆக்சுவலி. 3 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா தெரியல. உட்கார முடியல, நம்ம மொமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ணா வேற லெவல், அண்ணா மாஸ் பண்ணிட்டாரு. ஓப்பனிங்கும் நியூ தலபதி, இளைய தலபதி. இந்த டைம்ல நியூ கொடுத்திருக்காரு தெரியுங்க, அதுதாங்க எங்களுக்கு சாக்கு. நல்லா வேற லெவல். விண்டேஜ் தலபதி பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம கில்லில சச்சின்லாம் பார்த்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா காமிக்கெல்லாம் வேற லெவலில் இருந்தது. இந்த ஹியூமர் தளபதி ரொம்ப நாளாக நம்ம பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக எல்லாம் காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
அதுக்காகவே இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு ப்ளூப்பர்ஸ் முடிகிற வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதுலயும். ஆமா, அதனால வந்து நீங்க ப்ளூப்பர்ஸ் அப்ப நீ பார்க்கல, வேலை கூட்டு வந்துட்டாங்க. கார் எடுக்கணும்னு அவசரப்பட்டு விட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கதை தெரியாம போயிடும். கடைசி பிளாக் ஸ்கிரீன் போற வரைக்கும் பாருங்க. கடைசி ஷாட்ல கூட உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆஹா சூப்பர். நம்ம வந்து போட்டோல பார்த்த தளபதி அங்க பார்க்கலாம். ஆக்சுவலா ஆமா, கிளைமேக்ஸ்க்கு ஒரு முன்னாடி ஒரு மேட்டர் இருக்கு, அதையும் பாருங்க. அது செம்மையா நான் சொன்னா நீயே வெளில வந்திருப்பேன். இல்ல இல்ல, சீரியஸா சூப்பரா இருக்கு. கேப்டன், அதுவும் கேப்டன் சொல்ல மாட்டோமே, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து கேப்டனை காமிச்சோனே அங்க விசில் போட ஆரம்பிச்சு. என்ன பண்ணிட்டான், நம்ம ஷோக்கு லேட் ஆகுறோனே பக்கத்து ஸ்கிரீன்ல போய் எட்டி பார்த்துட்டு வேகமா வந்துட்டு தளபதி இன்ட்ரோ இல்ல, சொல்லக்கூடாது. தளபதி இன்ட்ரோ இல்லப்பா, உண்மைதான்ப்பா, அதுதான்ப்பா நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். தளபதி இன்ட்ரோ இல்லையா அப்படின்னு பார்த்துட்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. 4 பேர் கூட உட்காந்து படம் பார்த்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்கு. ஜாலியா இருந்தது, ஜாலியா இருந்தது. ஓகே மக்களே, அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபேமிலியா வந்து பெருசா கலாய்க்கலாம் முடியாது, ஏன்னா அவங்களே அவங்கள கலாய்ச்சிட்டாங்க. நீங்க என்ன கலாய்க்குது, நாங்க கலாய்ச்சிக்கிறோம் தானே, டே கிரிஞ்சி பூமர் எல்லாம் போட்டு அவங்களே கமெண்ட் கலாய்ச்சாங்க. சூப்பர் பிரதர், thank you so much for being in our show. Thank you. ஓகே சார், படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, எப்படி இருந்தது சார்? சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். கலக்கிட்டார், டபுள் ஆக்டிங் கலக்கிட்டார். நேரம் போகிறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பர் படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். கலக்கிட்டார். இவ்வளோ நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு, நான் நினச்ச மாதிரியே ஃபைட்டு சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. காமெடி கடைசியில் அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. கொஞ்சம் யோகி பாபு நல்லா பண்ணார். மொத்தத்தில் நல்லா சூப்பர் படம் சார். எல்லா படத்துலையும் தளபதியை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இதில் யூனிக்காக அதுவும் இல்லாமல் வெங்கட் பிரபு சாரோட ஹீரோ வேறு. அந்த மாதிரி இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப என்டையர் டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மோகன், இதெல்லாம் பிரசாந்த், நம்ம பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருமே கலக்கியிருக்காங்க. சூப்பர் படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். உண்மையாக சொல்கிறேன், நல்ல படம், எல்லோரும் விரும்பி பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கலக்கியிருக்காரு தளபதி. தளபதி 2 பேரும் இருக்காங்க. தளபதி கலக்கியிருக்காரு, சூப்பராக இருக்கு. அவர் இதில் தலையாகவும் இருக்காரு, தளபதியாகவும் இருக்காரு. எஸ் சார். அடுத்த உண்மையை சொல்லிடுங்க சார், ஃபேமிலியோட அடுத்த ரவுண்ட் எப்போ வரீங்க? விரைவில்ங்க, அதுக்கு வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அக்கா, அண்ணன், எப்படி இருந்தது படம்? எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. ஒரு படம் பார்த்துட்டு நம்ம வெளியில வரும்போது நம்மளோட மூட் எப்படி இருக்கணும்? எஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ இருந்தது, ஆனா அதுக்கு மேல ரூஃப் டாப்புக்கே கூட்டி போயிட்டாங்க நம்மள. தளபதியா இளைய தளபதியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எஸ், படம் ஓபனிங்ல கேப்டன் வந்து கண்டிப்பா, அதாவது டாப் டு பாட்டம்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ட்விஸ்ட். எஸ், ஐயோ எவ்வளவு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சும்மா வந்தாங்க போக, தேவையில்லாம வந்தாங்க அப்படி எல்லாம் இல்லவே இல்ல. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு விபி ப்ரோ. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் சார், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவரோட மூவி லிஸ்ட்லயுமே இது கண்டிப்பா ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் இருக்கும். மக்களுக்கும் பாக்குற ஆடியன்ஸ்க்கும் இருக்கும். அண்ட் தளபதி ஃபேனா எல்லாரும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். விஜய் சார் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அப்பா பையன் இன்னொன்னு அட்டகாசமா இருக்கு. அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் வேற லெவல். நம்ம வந்து எதிர்பார்க்கறது ஐயோ சூப்பர், கண்டிப்பா படம் பார்க்கணும் எல்லாரும். போட்டோகிராஃபி அட்டகாசமா பண்ணிருக்காங்க. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அட்டகாசமா பண்ணிருக்காங்க. எடிட்டர் சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்க. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்ஸுமே அவ்வளவு அக்யூரேட்டா பிளேஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு உண்மையாவே நம்ம சொல்ல போனா இது படம் பார்த்துட்டு வந்த ஃபீல் மட்டும் கிடையாது, அப்படி நல்லா பயிர் நிறைய பிரியாணி சாப்பிட்டு சீக்கிரமா வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஆமா, இது தீபாவளி இல்லையா? விஜய் சாருக்கு ஒரு அருமையான படம் அது. கண்டிப்பா வாழ்த்துக்கள் விஜய் சார். விஜய் சாருக்கு நான் சொல்லணும்னா ப்ளீஸ் சார், இந்த மாதிரி ஒரு 10 படம் நீங்க வருஷம் நீங்க கொடுத்துட்டே இருந்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய டானிக் எல்லாருக்கும். அதுதான்க்கா, 2 படம் சொல்றேன். இல்ல படத்திலே இப்படி தெரிக்க விடுறாரு, நாட்டுக்கு பெரிய ஆளானா என்ன மாதிரி பண்ணுவாங்க. எஸ், அதுக்காக தான் we are waiting. I am waiting. ஓகேக்கா, தேங்க்யூ. எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து நம்மளோட கோட் பிரியாணி? உள்ள ஒரு படையலே கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ல இருந்து வெளில வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கம்ப்ளீட் என்டர்டெய்னர். விஜய் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னும் அவர் படம் பண்ணிட்டே இருக்கணும், கண்டிப்பா ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. அப்படி தோணுச்சு இந்த படம் பார்த்துட்டு. பிரதர் அவரு அதான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போ வேற 2 படம் தான் பண்ணுவேன்னு சொல்லி லைட்டா கலங்கள்ல தான் இருக்கும். ஆனா நீங்க திரும்ப மாஸ்டர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கதையை இந்த ரெஸ்பான்ஸ் அவருக்கு எல்லாருக்கும் போய் சேரும். அவர் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார், நடிச்சிட்டே இருப்பாரு. நீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்
படம் இந்த மக்களோட இந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது இம்பாக்ட் எல்லாம் எப்படி இல்லை அதான் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போயிட்டு நம்ம இந்தியா ஜெயிக்கும்ல அப்போ எப்படி கேலப்பாக வெளில வருவோம் அந்த கேலப் அந்த வேர்ல்டு கப் வாங்கி நம்ம கையில கொடுத்த மாதிரியே இருந்தது அந்த வேர்ல்டு கப் வாங்கும்போது நம்மளே உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு அண்ட் வெங்கட் பிரபு சார் சான்ஸே இல்லை கம்ப்ளீட் என்டர்டெய்னர் வாட் நெக்ஸ்ட்ன்றது படத்தில் எண்டு வரைக்குமே இருக்குது அண்ட் யுவன் சார் மியூசிக் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஏஜிஎஸ் ஃபண்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் வேல்யூ கங்க்ராட்ஸ் டு ஹோல் டீம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஆல்சோ நீங்கள் வந்து தளபதி சார் வந்து பர்சனலாகவும் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு சாரோட ஹீரோவா தளபதி ஒன்று இருந்தார்ல அந்த ஃபார்மேஷன் அந்த டைலாக் டெலிவரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஹா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டது வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது அவரு நான் உங்களை வேற மாதிரி ஒன்று காட்டுறேன் சார் பாருங்க சார் அப்படின்ட்டு பயங்கரமான வேரியேஷன் காமிச்சிருந்தாரு அது வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்கு அண்ட் ரொம்ப கியூட்டாவா இருக்கு சம்டைம்ஸ் கேரியாவும் இருக்கு பயமாவும் இருக்கு அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாமே ஆமா 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 அந்த வில்லனிசமும் அப்படி கண்ணிலே தெரிக்க ஆமா 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 சூப்பரா இருந்தது அவர் சொன்ன மாதிரி தான் நோ ஸ்பாயிலர்ஸ் ஆக்சுவலி ஆமா நோ ஸ்பாயிலர்ஸ் எல்லாரும் வந்து பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கிட்ஸ் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு சார் அண்ட் யூ ஆல் வில் என்ஜாய் ஓகே உங்களுக்காக வந்து ஒரு மேக்ஸ் ஓட gift voucher okay sure thank you brother okay thank you சினி உலகமின் the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. பிசுபிசுபில்லாத Sunland Sunflower Oil. Presented by Maridam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி.